வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் வெந்தயத்தை சாப்பிட்டு வருவதால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும், இந்த வெந்தயத்திற்கு என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து நீங்கள் பயனடையலாம். வெந்தயத்திற்கு நிறைய விதமான மருத்துவ குணங்களும் நிறைய விதமான மகிமைகளும் நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த வெந்தயத்திற்கு நிறைய விதமான பவர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வெந்தயத்தால் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்களையும் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஒரு பரிமாணத்தையும் நாம் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வெந்தயத்தை நம்ம பல வகையில் நம்ம வீட்டில் நிச்சயமாக யூஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அந்த வகையில் இந்த வெந்தயத்தை தினமும் நாம் உட்கொண்டு வருவதால் என்ன மாதிரியான விளைவுகள் இதனால் நமக்கு ஆரோக்கியம் ரீதியாக ஏற்படும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். வெந்தயம் பல வகையான ஆரோக்கிய பிரச்சனைகளை சரி செய்வதில் ஒரு சிறந்த மருத்துவ பொருளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெந்தயம் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு குளிர்ச்சி வாய்ந்த மிக மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. இதுல உடலுக்கு தேவையான பல சத்துகள் அடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வெந்தயத்திற்கு பார்த்தீங்கன்னா நிறைய சத்துகள் நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெந்தயத்தில் அடங்கியுள்ள சத்துகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி, புரோட்டீன்கள், நார்சத்து, நியாசின், பொட்டாசியம், இரும்புச்சத்து என இந்த வெந்தயத்துக்குள் ஏராளமான சத்துகள் அடைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வெந்தயம் நமக்கு ஒரு மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பாதிப்புகளை குறைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெந்தயத்திற்கு அதிக அளவில் மகிமை இருக்கிற இந்த தன்மையினால் இது மருத்துவ ரீதியாக ஒரு பெரிய பொருளாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதனால நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய என்னென்ன பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த வெந்தயத்தின் மூலம் இருதய பிரச்சனை, மூட்டு வலி மற்றும் உடல் பருமன் இது அனைத்திற்குமே ஒரு நல்ல மருந்தாக ஒரு நல்ல தீர்வாக இந்த வெந்தயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதை தினமும் ஊற வைத்து நிச்சயமாக சாப்பிடலாம். குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த வெந்தயத்தை தினமும் உட்கொண்டு வந்தீங்கன்னா உடல் ரீதியாக பல வகையான மாற்றங்களை நிச்சயமாக நீங்க உணரலாம். தினசரி இந்த வெந்தயத்தை எந்த மாதிரி முறையில நாம உட்கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி நீங்க தண்ணீரில் ஊற வைத்தும் சாப்பிடலாம், அல்லது அப்படியே தண்ணீர் கொண்டு முழுங்க கூட செய்யலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெந்தயத்தை தினசரி நீங்கள் சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக மிகுந்த நல்லதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நீரிழிவு பிரச்சனை இருக்கக்கூடிய நீர்கள் வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரையின் அளவு நிச்சயமாக உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சர்க்கரை வியாதியால் அவதிப்படக்கூடிய நீர்கள் தினசரி நீங்கள் வெந்தயத்தை சாப்பிட்டு வருவதால் கண்டிப்பாக இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு சிறிது சிறிதாக குறைவதை நீங்கள் நிச்சயமாக உணரலாம். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் தினசரி ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை சாப்பிடுவதால் இதற்கு நிறைய மகிமைகளும் நிறைய உடல் ரீதியான மாற்றத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்களின் டயட்டில் ஏதாவது ஒரு வகையில் இந்த வெந்தயத்தை நிச்சயமாக நீங்கள் சேர்த்து கொள்வது அவசியம் அப்படின்னே சொல்லலாம். இதனை பொடித்து மோருடன் கூட நீங்கள் கலந்து சாப்பிடலாம். வெந்தயத்தை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட பிடிக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி நேயர்கள் இந்த வெந்தயத்தை தினசரி மோருடன் நீங்கள் பவுடராக செய்து கலந்து சாப்பிட்டு வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இதன் மூலம் நல்ல ஒரு விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பருமன் படிப்படியாக குறையலாம். உடலில் இருக்கக்கூடிய சூட்டை இந்த வெந்தயம் நிச்சயமாக தணிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தினசரி இந்த வெந்தயத்தை சாப்பிட்டு வருவதால் உடலில் தங்கும் கெட்ட கொழுப்புகள் நிச்சயமாக நீங்கிடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பருமன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெயிட் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே தினசரி ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்டு வருவதால் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைந்து நிச்சயமாக உங்களுடைய பருமனும் குறைவதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொழுப்பு நிறைந்துள்ள உணவில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைத்து இரத்தத்தில் சேர்க்காமல் இந்த வெந்தயம் நிச்சயமாக பாதுகாக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கெட்ட கொழுப்புகள் உங்களுடைய உடலில் இருக்கும் பொழுது நிச்சயமாக பலவிதமான நெகட்டிவான மாற்றங்கள் உங்களுக்கு உடல் ரீதியாக நடக்கலாம்.
ஸோ உங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியாக உங்களுடைய உடலில் நீங்கள் மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா தினசரி நீங்கள் வெந்தயத்தை கண்டிப்பாக உங்களுடைய உணவில் அல்லது காலை நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக சாப்பிடலாம். காலையில் எழுந்த உடனே கூட நீங்கள் வெந்தய தண்ணீரையும் வெந்தயத்தையும் நிச்சயமாக நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக இதன் மூலம் ஒரு மாதத்திலே அல்லது 20 நாட்களிலே நீங்கள் வரக்கூடிய மாற்றத்தில் ஆரோக்கிய ரீதியாக நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ உங்களுடைய உடலில் பலவிதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் தினசரி வெந்தயத்தை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா அமினோ அமிலம் மற்றும் உடலில் இன்சுலின் சுரப்பதை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டோடு வைத்துக்கொள்ள உதவுது அப்படின்னே சொல்லலாம். நார்ச்சத்து இதில் அதிகமாக இருப்பதால் உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே அஜீரணத்தால் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு வெந்தய கஷாயம் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெந்தய பவுடரை தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் குடித்து வந்தீங்கன்னா நிச்சயமாக மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தினசரி வெந்தயை உட்கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் மாதவிடாயால் வரக்கூடிய வயிற்று வலிக்கும் இந்த வெந்தயம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வயிற்று வலியால் மாதவிடாய் காலத்தில் அவதிப்படக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வலிகள் அனைத்துமே பறந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லலாங்க. பெண்மணிகள் மறக்காமல் இந்த விஷயத்தை தவறாமல் நீங்கள் செய்து பார்க்கலாம். வெந்தயத்திற்கு நிறைய மருத்துவ குணங்களும் நமக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைப்பதற்கும் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மருத்துவ ரீதியாக அதாவது மருத்துவர்களே சாப்பிட சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பொருளாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வெந்தயத்தினுடைய மருத்துவ குணங்கள் நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரிவதில்லை அப்படின்னு சொல்லலாம். தெரியாதவர்கள் இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க தெரிந்து பயனடையலாம். இதுல உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலுமே கண்டிப்பாக தினசரி வெந்தயத்தை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம். நோய் இருக்கிறவர்கள் மட்டுமே வெந்தயத்தை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நோய் இருக்கவர்களும் சரி நோய் இல்லாதவர்களும் இந்த வெந்தயத்தை தினசரி நீங்கள் உட்கொண்டு வரலாங்க. இதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கிறதுனால நமக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை நிச்சயமாக தவிர்க்கலாம். உங்களுக்கு உடல் ரீதியாக எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் தினசரி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்டு வருவது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால் நீங்கள் ஒரு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல வகையான மாற்றங்களையும் பல வகையான திருப்பங்களையும் நிச்சயமாக நீங்கள் உணரலாம். இந்த வெந்தயத்தை எல்லாரும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த பொருளாக இந்த வெந்தயம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வெந்தயத்திற்கு எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லை அப்படின்னே நாம் உறுதியாகவே சொல்லலாம். கண்டிப்பாக மறக்காமல் இந்த வெந்தயத்தை தினசரி நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாகவும் சிறந்த மருந்தாகவும் உங்களுக்கு இருக்கலாம். மறக்காமல் தினசரி உங்களுடைய உணவில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இதற்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பச்சையாக சாப்பிட்டு வருவதால் இந்த வெந்தயத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நமக்கு நேரடியாக நிறைய அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் இந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பின்பற்றலாம். வெந்தயத்தை அப்படியே சாப்பிட முடியாதவர்கள் நிச்சயமாக தண்ணீரில் ஊற்றி முழுங்கலாம், இல்லைன்னா பவுடராக செய்து தண்ணீரில் நீங்கள் கலந்து குடிக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான முறைகளில் நீங்கள் சாப்பிட்டு வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இதன் மூலம் உண்டாகும். இன்னைக்கு நம்ம சேனலில் வெந்தயத்தால் நமக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தினசரி வெந்தயத்தை சாப்பிட்டு வருவதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளின் பயன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க.
ஸோ இந்த வீடியோ போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.